வணக்கம். இந்த பதிவில் திருமணம் அப்படிங்கிற வார்த்தைக்கான பொருள் தான் பார்க்கணும். ஓகேவா? ஸோ ஆரம்ப காலில் திருமணம் அப்படிங்கிற வார்த்தையை பெரியார் ரொம்ப கடுமையாக எதிர்த்தார். திருமணம் அந்த வார்த்தையை சொல்லக்கூடாது, அது பெண்களை பொருட்களா பார்க்குற மாதிரி இருக்கு. அதனால திருக்குறள்ல உள்ள வாழ்க்கை துணை அந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்ட்டு ஈவேரா பெரியார் அவர்கள் சொல்றாங்க. ஸோ இப்போ இந்த திருமணம் அப்படிங்கிற வார்த்தையில திரு அப்படின்னா ஒரு ஆண்மகனை குறிக்கும், மனம் அப்படின்னா ஒரு வாசனையை குறிக்கும். செட் ஆகல. ஸோ இப்போ அந்த மனத்துல மா இருக்கு இல்லையா, அந்த மாவோட இணை எழுத்து அப்படின்னு ஒரு கான்செப்ட் உண்டு, இலக்கணம் உண்டு தமிழ்ல. ஸோ அந்த மாவோட இணை எழுத்து பா. இப்போ சேர்த்து படிச்சோம் அப்படின்னா திரு பணம். இதை ஸ்பீடா சொன்னோம்னா திருமணம் அப்படின்னு மாறும். திருப்பணம் 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 திருமணம் அப்படின்னு மாறும். ஓகேவா? ஸோ அப்போ ஒரு ஆண்மகனுக்கு கொடுக்கக்கூடிய பணம் அப்படிங்கிற அர்த்தம் வருது இதுல. ஸோ இதனாலதான் பெரியார் இந்த வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது, திருக்குறள்ல உள்ள வாழ்க்கை துணை அந்த வார்த்தையை பயன்படுத்தணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறேன். ஓகேவா? ஸோ தேங்க்யூ.